இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில் நிறைய கப்புள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமில் இதுவும் ஒன்றா வந்துருச்சு. அது என்னென்னா, சோஷியல் மீடியா கப்புள்ஸை பார்த்து அவங்க பண்ணுற விஷயங்களை ரீலில் பண்ணுற விஷயங்களில் ரியலில் இவங்க அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் அவங்க எப்படி அந்த பார்ட்னரை ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க, எந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி தராங்க, என்ன மாதிரி டெஸ்டினி கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே பார்த்து அவங்க இதில் ரியல் லைஃப்பில் எதிர்பார்க்குறாங்க. அவங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் லைஃப்ன்றது அது கிடையாது. லைஃப் அதுவும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ நம்ம லைஃப்க்கு எது நல்லதுன்னு சொல்லி நம்ம தான் அதில் எடுத்துக்கணும். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தவறான விஷயம் கிடையாது. எல்லோருமே ஒரு விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆனால் அதே நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அதில் இருக்க நெகட்டிவும் நம்ம பார்க்கணும். ஸோ கொஞ்சம் அவேர்னஸோட வீடியோஸ் பாருங்கள். கப்புள்ஸ் வீடியோஸாக இருந்தாலும் அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த தொழில் அவங்களுடையது. பட் நம்ம லைஃப்க்கு எது நல்லதுன்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றது சென்சிட்டிவான விஷயம். அதில் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு பெரிய மேஜரான ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது என்றைக்குமே மறந்துடாதீங்க. அது யார் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், அம்மா அப்பா கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், சிப்ளிங்ஸ் கூட இருக்கிறதா இருந்தாலும், கசின்ஸ் ஆர் பார்ட்னர் ஆர் எங்கே இருந்தாலுமே இந்த டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லை மறந்துடாதீங்க. அவங்கள அந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். காலம் மாறினாலும் அவங்க ஹியூமன் தான். ஸோ நீங்கள் அதை மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு திரும்பியும் கிடைக்கும். ஒரு ஃபன் இதெல்லாம் அப்பார்ட் எல்லார் லைஃப்லேயுமே இருக்கும். அது எந்த இடத்துல அப்ரோச் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போகணும், எந்த இடத்துல கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிறது தான் ஒரு நல்ல லைஃப்பாக இருக்கும். எல்லா நேரத்துலையுமே ரீலில் நடக்கிறத ரியலில் கொண்டு நான் அப்ளை பண்ணுவேன்னு நினச்சா அது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. தேங்க்யூ ஸோ மச்.